7th standard term 3 chapter 1 number system la exercise 1.3 la 5th sum paapom. A wheel of a baby cycle covers 49.7 cm in one rotation. The குழந்தைங்க சைக்கிள் ஓட்டும் பார்த்தீங்களா, அந்த சைக்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு சுத்து இப்படி ஸ்டார்ட் ஆகி இப்படி போய் வருது பார்த்தீங்களா. இந்த ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷனுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா 49.7 சென்டிமீட்டர். ஒரு தடவை சுற்றி வர்றதுக்கு இவ்வளோ அளவு, ஸோ சின்ன அளவு தான் அது கவர் பண்ணும் அப்படின்னா சென்டிமீட்டரில் தான் வரும். சரிங்களா? இப்போது ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் 10 ரொட்டேஷன்ஸ். இப்போ இது ஒரு சுற்றுது, இப்படியோ இல்லை எப்படியோ சுற்றுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ 1 ரொட்டேஷன் அதே மாதிரியே 10 டைம்ஸ் அப்படியே போய்கிட்டே இருக்குதுன்னா 10 தடவை அதை சுற்றி வரும்போது என்ன டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர் ஆயிருக்கும், இதுதான் கேள்வி. சரிங்களா? ஸோ அப்போது நம்ம எப்படி லைன் எடுத்து எழுதலாம்? டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் 1 ரொட்டேஷன், அதாவது ஒரு தடவை சுற்றி வரும்போது ஏற்படக்கூடிய அந்த தொலைவு என்னென்னு பார்த்தீங்கன்னா 49.7 சென்டிமீட்டர். அந்த மாதிரி எத்தனை ரொட்டேஷன் சொல்கிறாங்க? 10 ரொட்டேஷன் சொல்கிறாங்க. ஒன்றுத்துடைய வேல்யூவை கொடுத்துட்டு நிறையத்துடைய வேல்யூவை கேட்டாலே நம்ம என்ன தான் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை தான் பண்ணணும். ஸோ அப்போது 49.7 எப்போவுமே இந்த இடத்துல போடுற வேல்யூ பெருசாகவும் மல்டிப்ளிகேஷனுக்கு ரைட் சைடில் போடுற வேல்யூ சின்னதாகவும் போடணும். ஸோ தட் நமக்கு கொஞ்சம் கேல்குலேஷன் சிம்பிளாக முடியும். அதே மாதிரி இந்த மாதிரி 10ஆல் 100ஆல் அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி, லாஸ்ட்டில் 0 வச்சு மல்டிப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி, ரொம்ப ஈஸியாக மல்டிப்ளை பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த 0 கன்சிடர் பண்ணாதீங்க. 0 வேணால் லாஸ்ட்டில் போட்டுருங்க. ஃபஸ்ட்டு இதை மறந்துடுவீங்க. இல்லைனா ஃபஸ்ட்டு 0 போட்டுருங்க. 1ஆல் எதை மல்டிப்ளை பண்ணாலும் என்ன தான் வரும்னா சேம் திங் தான் வரும். ஸோ அப்போ 1 × 7 is 7, 1 × 9 is 9, 1 × 4 is 4. பாயிண்ட்டுக்கு அப்புறமா எத்தனை நம்பர் இருக்குது? ஒரு நம்பர். ஸோ அப்போனா எப்படி பாயிண்ட் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆன்சரில் ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அந்த தள்ளின்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல இருந்து தள்ளி வைக்கணும். ஸோ அப்போ ஒரு நம்பரை தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்னா பாயிண்ட்டுக்கு அப்புறமா ஃபுல்லாக 0னா நீங்கள் அதை விட்டுடலாம். ஸோ அப்போ என்ன மட்டும் எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 497. இது டிஸ்டன்ஸ், தொலைவு மட்டும்தான். ஸோ அப்போ என்ன யூனிட் இருக்குதோ அந்த யூனிட் எடுத்து எழுதுங்க. ஸோ 497 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ இதுலேயே அடுத்த சம் பாருங்க. ஸோ 6th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா picture chart costs rupees 1.50. Radha wants to buy 20 charts to make an album. அதாவது ஒரு சார்ட்டுடைய விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 ரூபாய். ஓகேங்களா? அந்த மாதிரி எத்தனை சார்ட் அவங்க வாங்கணுன்றாங்க? 20 சார்ட் வாங்கணுன்றாங்க ஒரு ஆல்பம் கிரியேட் பண்ணுறதுக்கு. அப்போ எவ்வளோ வேணும்? ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் 1 சார்ட், ஒரு சார்ட்டுடைய விலை 1 ரூபாய், தட் இஸ் rupees 1.50. அப்போ காஸ்ட் ஆஃப் 20 சார்ட்ஸ், ஒன்றுத்துடைய விலையை கொடுத்துட்டு நிறையத்துடைய விலை கேட்டாங்கனாலே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போது எந்த நம்பரை போடலாம்னா இங்கே 3 டிஜிட் இருக்குது, இங்கே 2 டிஜிட் இருக்குது. ஸோ முதல்ல பெரிய டிஜிட்ஸ் இருக்கிறத இந்த பக்கமாகவும் சின்ன டிஜிட்ஸ் இருக்கிறத ரைட் சைட்லையும் எடுத்து போடணும். ஸோ இப்போ மல்டிப்ளிகேஷன் எப்படி போடுறேன்னு பாருங்கள். இந்த இடத்துல ஒரு 0க்கு இங்கே லாஸ்ட்டில் ஒரு 0 ஆட் பண்ணிடுறேன். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு 0க்கு லாஸ்ட்டில் ஒரு 0 ஆட் பண்ணிடுறேன். ஜஸ்ட் 2ஐயும் 15ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. தெரிஞ்சால் மல்டிப்ளை பண்ணுங்க, இல்லை சிங்கிளாக மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 2 5s are 10, ரிமைண்டர் 1, 2 1s are 2 + 1 3, அல்லது 2 15s are 30 அப்படின்னு போட்டுடலாம். இப்போது பாயிண்ட் எப்படி வைக்கிறது? பாயிண்ட்டுக்கு அப்புறமா 2 நம்பர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே கொஸ்டினில் எப்படி கொடுத்துருக்குறானோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறமா 2 நம்பர் இருக்கிறதுனால லாஸ்ட்லேருந்து 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஸோ 1 2 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறமா ஃபுல்லாகவே 0வாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா அதை கேன்சல் பண்ணிடலாம், அல்லது விட்டுட்டு எடுத்து எழுதலாம். ஸோ 30. இப்போ யூனிட்டை போடணும். என்ன யூனிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ருபீஸ் இல்லைங்களா? ஸோ அப்போது 20 சார்ட்டோடைய விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 ரூபாய். ஸோ அவ்வளோதான் இந்த சம்ஸோட சொல்யூஷன்ஸ். தேங்க்யூ.